ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநரலை போற்றி. கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசிக்கு நல்ல காரியம் நடக்க போகுது. நல்ல காரியம் நடக்கிறதுக்கு, தொட்ட காரியம் தொடங்கிறதுக்கு ஒரு சின்ன காரியம் பண்ணணும் வீட்டில். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதாவது வேத ஜோதிடத்தின்படி, பாரம்பரிய ஜோதிடத்தின்படி சில பூஜை புனஸ்காரம் நம்ம வீட்டில் பண்ணோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நீங்கள் கும்பராசியில் எந்த நட்சத்திரத்தை பிறந்தாலும் சரி, அவிட்டம், சதயம், போரட்டாதி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி இந்த காரியத்தை பண்ணலாம். அதாவது எப்படின்னா, தர்ப்ப புல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு மை செய்யணும். தர்ப்ப புல்லை அகல் விளக்கு, நெய் விளக்கில் அதை காட்டி அதை எரிய வச்சு அந்த சாம்பலை எடுத்து நெய்யில் மிக்ஸ் பண்ணி ஒரு மை மாதிரி தயாரிக்கணும். அந்த மையை நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு வச்சுட்டு போனீங்கன்னா நல்லது நடக்கும். இது ஒரு சாஸ்திர ரீதியாக சாத்தியப்படக்கூடிய ஒன்று. ஒரு ஆன்மீக செயல் தான், வீட்டில் வச்சு செய்யணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இது நிறைய வீட்டில் இந்த ஓமம்லாம் வளர்ப்பாங்க. குருக்கள், புரோகிதர் கோமம் வளர்க்கும் போது நெத்தியில் தொட்டு வைப்பார். வீட்டில் ஒரு விசேஷம், கணபதி ஹோமம், எதனாச்சும் சடங்கு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய செய்வார். அதை நம்மளே செய்ய போகிறோம். சரியா? நமக்காக செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் உள்ளவர்களை வச்சு நம்ம தேவைக்கு இறைவனை வழிபாடு பண்ணிவிட்டு, நம்ம இஷ்ட தெய்வம், நமக்கு பிடிச்ச சாமியை வச்சு கும்பிட்டுட்டு அந்த காரியத்தை பண்ணுறோம். இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யலாம். சரியா? தெய்வத்தை நம்புகிறவங்க, ராசி பலனை நம்புகிறவங்க, கிரகத்தை நம்புகிறவங்க, இப்படி இறை வழிபாட்டு மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த காரியத்தை செய்யலாம். இதில் எந்த தோஷமும் கிடையாது. இதுக்கு முக்கியமானது தர்ப்ப புல்லோ 2 அகல் விளக்கும் தேவைப்படுது. தர்ப்ப புல்லை பற்றி இந்த வீடியோவில் சில தகவல்களை சொல்லிவிட்டு, இதை என்றைக்கு செய்யணும், எப்போ செய்யணும், எப்படி செய்யணும்னு அந்த ப்ரொசீஜர்லாம் சொல்கிறேன், அந்த செய்முறையெல்லாம் சொல்கிறேன். தர்ப்ப புல்லுங்கிறது ஒரு அக்னி கர்ப்பம். தர்ப்ப புல்லை இந்த புரோகிதர் வச்சுருப்பாங்க. கோயில் குருக்கள் அந்த வர்றாங்களில் அவங்க வச்சுருப்பாங்க. அந்த காலத்துலலாம் கையிலேயே கொண்டு வருவாங்க. இப்போ தேவைக்கு அவங்க கொண்டு வராங்க. தர்ப்ப புல் ஒரு 2 அடி 3 அடிக்கு இருக்கும். கோரப்புல் மாதிரி நீளமாக இருக்கும், குச்சி மாதிரி இருக்கும். சரியா? தென்னங்கீத்து குச்சி மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஆச்சாரம் முக்கியம் இது. அதில் மும்மூர்த்தியில் கூட சகவாசம் இருக்குது. தர்ப்ப புல்லை மும்மூர்த்தியில் இருக்கிறாங்க. சிவன், பிரம்மன், பெருமாள் இருக்கிறாங்க. நுனியில் சிவன் இருக்கிறாரு, மத்தியில் பிரம்மா இருக்கிறாரு, அடிப்பாகத்தில் பெருமாள் இருக்கிறாரு. ஸோ மும்மூர்த்தியோட அம்சமாக தர்ப்ப புல் பார்க்கப்படுகிறது. அதுபோக இது வெப்பமாக இருக்கும். எப்போயுமே உஷ்ண சம்மந்தப்பட்டதான். இதை தர்ப்ப புல் கையில் இருக்கிறவங்கக்கிட்ட தீய சக்தி தான் அண்டாது. நமக்கு தேவையில்லாத தீய சக்தி, அதாவது நமக்கு வேண்டாதவர்கள் சில காரியம் பண்ணியிருந்தாங்கன்னா அதனால் சில தீய சக்தி வந்திருக்கும். நெகட்டிவ் வைப்ரேஷன், அதெல்லாம் நம்மளை ஒன்றும் செய்யாது. இப்போ சில பேருக்கு கண்ணீரில் இருக்கும், பொறாமை இருக்கும், சில பேர் நமக்கு எதனா செஞ்சுருப்பானுங்க. அப்படிலாம் சில நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது. அப்படி இருக்கிறவங்களாம் இந்த தர்ப்ப புல் மையை யூஸ் பண்ணிங்கன்னா எதுவுமே கிட்ட அண்டாது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும். உங்களை சுற்றி ஒரு நேர் வளையம் பின்னப்பட்டிருக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா? எந்த தீய சக்தியும் உங்கள்கிட்ட அண்டாது. அதுபோக தர்ப்ப புல் சனி பகவான், கேது பகவானுடைய ஆதிக்கம் உள்ளது, காரகத்துவம் உள்ளது. உங்கள் ராசிநாதன் சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ளது. அமானுஷ்ய சக்திகள்லாம் இதில் ரொம்ப வெளிப்படும். அதாவது எப்படின்னா, தெய்வ சக்தி உங்கள்கிட்ட தெய்வ சக்தியை அதிகப்படுத்தும். சில காரியங்களை நீங்கள் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கும். நீங்கள் சில யோசித்து வச்ச காரியங்கள் நல்லது நடக்கும். நல்ல விஷயங்கள்லாம் மனதில் ஓடும். சரியா? நேர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதுபோல் கேது பகவான் ஒரு ஆன்மீக கிரகம். இறை வழிபாடு நல்லாயிருக்கும். இறை வழிபாட்டில் ஒரு முத்தி அடைவீங்க. அதாவது தெய்வத்தின் மேலே ஒரு பற்றற்ற நம்பிக்கை வரும். தெய்வ கடாட்சியம் இருக்கும். தெய்வத்தோட அனுக்கிரமும் இருக்கும். அதுபோக சனி பகவான் ஆயுட்காரகன். ஆயுள் பலம் கூடும். தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். காரியத்தை நல்லபடியாக பண்ணுவீங்க. வேலை செய்கிறது, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தில் கண்ணும் கருத்துமாக ஒரு மனதாக தடுமாற்றம் இல்லாமல் நல்லபடியாக செய்வீங்க. ஸோ சனி பகவானுடைய, கேது பகவானுடைய காரகத்துவம் இந்த தர்ப்ப புல்லில் இருக்கிறதுனால இது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தர்ப்ப புல் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, தர்ப்ப புல்லுன்னா அருகம்புல்லாங்க கேட்குறாங்க. அருகம்புல்லுங்கிறது வேறு, அது விநாயகருக்கு போடுறது. தர்ப்ப புல்லுங்கிறது பூஜை புனஸ்காரத்துக்கு வைக்கிறது. இப்போ திருமண நிகழ்ச்சியில் கூட கட்டி வைப்பாங்க. மாப்பிள்ளை கையில் கட்டுவாங்க. இல்லைன்னா வீட்டில் ஏதாச்சும் விசேஷம் நடந்தால் கூட சில காரியங்கள் நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் அந்த புரோகிதர் வரும்போது கையில் அந்த தர்ப்ப புல் வச்சுக்க சொல்லுவார். இல்லைனா கையில் ஒரு மோதிரம் மாதிரி கட்டி விடுவார். இது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. தர்ப்ப புல்லுங்கிறது ஒரு ஆச்சாரமான ஒரு பொருள். பூஜை புனஸ்காரத்துக்கு முக்கியமான பொருள். கோயில் கும்பாபிஷேகத்தில் கூட அதை தான் வைப்பாங்க. கும்பத்தில் தர்ப்ப புல் வச்சு தான் அந்த யாகம்லாம் வளர்ப்பாங்க. ரைட் நேர்களே, அப்பேற்பட்ட தர்ப்ப புல் கும்பராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிநாதனுடைய அனுக்கிரகம் பெற்றது. அதுபோக தர்ப்ப புல் கதிர் இயக்கத்தை தடுக்கும். கதிர் இயக்கம் அப்படின்னா எக்ஸ்ரேங்கிறது என்ன? வெளிப்புறத்துலேருந்து வர்றது.
இப்போ நம்ம ஆஸ்பத்திரி போனால் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள உள்ளதை அப்படியே வெளியே எடுத்து காட்டும். அது மாதிரி அந்த கதிர்கள், புற ஊதா கதிர்கள், அகச்சிவப்பு கதிர்கள், இந்த கதிர்களை வந்து தடுக்கும். அதுபோல் கிரகண காலத்தில் தர்ப்பை யூஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போ சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் நடக்கும்போதெல்லாம் நம்ம வீட்டில் தர்ப்பப்புல் போடுவோம். சாப்பாட்டு பாத்திரத்துக்கு மேலே அதை போட்டு மூடி வைப்போம். எதுக்குன்னா அந்த கதிர்வீச்சு, அந்த கிரகணத்துலேருந்து வர கதிர்வீச்சு வந்து அந்த உணவுப் பொருளை போயிடக்கூடாது. அதனால் உணவு விஷமாயிரும், நம்ம உடம்புக்கு ஒத்துக்காமல் போயிடும். இந்த காரணத்துக்காக தான் தர்ப்பப்புல்லை நம்ம போடுறோம். ஸோ இப்படி நிறைய தர்ப்பப்புல்லை பற்றி நம்ம சொல்லலாம். அதோடய சக்தியை சொல்லலாம், அதோடைய மகிமைகள், அதோடய மகத்துவங்கள், இப்படி நிறையா சொல்லலாம். தர்ப்பப்புல் ஈரமாக இருந்தாலும் சரி, காஞ்சி இருந்தாலும் சரி, அதோடைய சக்தி இருக்கும். சரியா, அதோடைய வெப்ப சக்தி இருக்கும். நம்ம இந்த பூஜைக்கு வந்து தர்ப்பப்புல்லை காஞ்சி போன தர்ப்பப்புல்லை தான் வாங்கணும். சரியா நேர்களே? ஓகே, இப்போ தர்ப்பப்புல்லை பற்றி ஓரளவு சொல்லியிருக்கிறேன். இதுவே போதும். இது என்ன சார் செய்யணும் அப்படின்னோம்னா, கும்பராசி, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, அவிட்டமோ சதயமோ போராட்டாதியோ, தர்ப்பப்புல்லை வந்து எத்தனை எடுத்துக்கணும் அப்படின்னா 6 குச்சி எடுத்துக்கணும். தர்ப்பப்புல்லை வாங்கி அதை வந்து 6 குச்சியாக ஒடிச்சு வச்சுக்கணும். ஒரு குச்சி வந்து 9 இன்ச்சு இருக்கணும். 9 இன்ச்சுன்னா 23 சென்டிமீட்டர் அடிஸ்கல்ல நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். ஒவ்வொரு இன்ச்சியும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உள்ளது. ஸோ 9 இன்ச்சு 23 சென்டிமீட்டருக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா 6 குச்சியை பிடிச்சி வச்சுக்கணும். அது வீட்டில் எப்படி நம்ம பத்தியை பொருத்தி சாம்பல் உண்டாக்குறோம் பார்த்தீங்களா, பத்தியை பொருத்தி சாமி கட்டினோம்னா சாம்பல் கீழே விழுவோம். அதே மாதிரி தான் இந்த தர்ப்பப்புல்லை வந்து அந்த நெய் அகல் வழக்கில் காட்டி இதை சாம்பலாக்குறோம். அவ்வளோதான். சாம்பலாக்கி நெய்யில் தடவி நம்ம வச்சுக்கிறோம். நம்ம இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது என்றைக்கு சார் இந்த பூஜை பண்ணணும் அப்படின்னா, இந்த பூஜையை வந்து வீட்டில் தான் பண்ணணும். மற்றவங்கள வச்சு செய்யக்கூடாது, மற்றவங்ககிட்ட வாங்கக்கூடாது. நமக்காக செய்யணும். நம்ம வீட்டில் நம்ம சுத்தபத்தமாக இருந்து நம்ம வீட்டில் பூஜை அறையில் செஞ்சால் தான் சக்தி கிடைக்கும். நம்ம வீட்டில் எப்படி சமைச்சு சாப்பிட்றோமோ அதுபோல தான் இதுவும் நமக்காக நாம் செய்கிற ஒரு நல்ல காரியம். இதுக்கு மற்றவங்களோட உதவி எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய அந்த வைப்ரேஷனோடு தான் செய்யணும். அந்த ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளோடு தான் செய்யணும். இதை வந்து என்றைக்கு செய்யலாம் சார் அப்படின்னா, இதுக்குன்னு சில நாட்கள் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவுடைய முக்கியமான இடத்துக்கு இப்போ தான் வந்திருக்கிறோம். பௌர்ணமிக்கு மறுநாள் செய்யலாம். பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள் தேய்பிறை பிரதம அன்னைக்கு செய்யலாம். கிழமையெல்லாம் தேவையில்லை, அந்த திதி தான் முக்கியம். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு செய்யலாம். கிருத்திகை நட்சத்திரம் மாதத்துக்கு ஒரு நாள் வரும். கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு செய்யலாம். அடுத்து நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு செய்யலாம். சரியா? 4 கிழமெல்லாம் பார்க்க வேண்டாம், அந்த நட்சத்திரம் திதியை மட்டும் பார்த்தா போதும். தேய்பிறை பிரதமை, கிருத்திகை நட்சத்திரம், நிறைஞ்ச அமாவாசை, இது வர்ற அன்றைக்கே செய்யணும். எப்போ சார் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 6 to 7 செய்யணும். 6 to 7 தான் அந்த கிழமையோட ஓரை வரும். பொதுவாக எந்த கிழமையாக இருந்தாலும் சரி, திங்கக்கிழமைனா காலையில் 6 to 7 திங்கள் ஓரை வரும், சந்திர ஓரை இருக்கும். செவ்வாய்க்கிழமைனா செவ்வாய் ஓரை இருக்கும், காலையில் 6 to 7. அந்த ஓரையில் செஞ்சீங்கன்னா அந்த கிழமையோட சக்தி கிடைக்கும். சரியா? ஸோ எல்லாம் சேர்ந்து வரும்போது நமக்கு நல்லா அருள் கிடைக்கும். தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓகே நேர்களே, இப்போ வந்து இந்த 3 நாட்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பூஜை அறையில் உட்காந்துருங்க. ஒரு 6:15 6:30க்கு உட்காந்துருங்க. நீங்கள் வீட்டில் குளித்து முடித்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் உட்காந்துக்கலாம். இதை 12 வயசுக்கு மேற்பட்டவங்க செய்யலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, 12 வயதுக்கு மேற்பட்டவங்க செய்யலாம். பெண்கள் வந்து இந்த வீட்டுக்கு வழக்கமான காலத்தில் செய்யக்கூடாது. சரியா? அதுபோல் குடும்பத்தில் எதுவும் துக்க நிகழ்ச்சி நடந்தது, எதனாச்சும் சோகம் நடந்ததுன்னா அந்த விசேஷம் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி தான் செய்யணும். அந்த நாட்களில் செய்யக்கூடாது. சரியா? நார்மலாக இருக்கிற அன்றைக்கி தான் செய்யணும். வீட்டில் எல்லோரும் சுத்தமாக இருக்கணும். எல்லோரும் குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் வந்து நின்றுக்கலாம். என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, உங்கள் பூஜை ரூமை ரெடி பண்ணிக்கோங்க. எப்பயும் போல் பூவெல்லாம் போட்டு நீங்கள் பூஜை புனஸ்காரம் பண்ணுவீங்களா, அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பஞ்சபாத்திரத்தில் திருத்த வச்சுக்கோங்க. படையில் எதனாச்சும் வச்சுக்கலாம். நெய்வேத்தியம், பால், நாட்டு சக்கரை, உங்களுக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்குள்ளெல்லாம் நான் வரமாட்டேன். அதெல்லாம் உங்கள் சௌகரியம்தான். நீங்கள் ரொட்டீனாக என்ன செய்வீங்களோ அதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் உட்காந்துக்கணும். உங்கள் பூஜை ரூம் எந்த பக்கம் இருந்தாலுமே கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் உட்காந்துக்குங்க. சரியா? இப்போ அகல் விளக்கை பொருத்தி வைங்க. 2 அகல் விளக்கு இருக்கணும். ஒரு அகல் விளக்குன்னா என்ன, கிளியாஞ்சட்டி தான். அதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி ஒரு திரியை போட்டு தீபத்தை ஏற்றுங்க. ஒரு விளக்கு சும்மா இருக்கணும். இப்போ தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் சொல்லுங்கள். ஆண்டவங்கிட்ட நல்லபடியாக வேண்டுங்க, மனமுருகி வேண்டுங்க. இப்போ இந்த 6 குச்சி இருக்குது பார்த்தீங்களா, 6 குச்சிங்கிறது கும்பராசிக்கு உண்டான எண்ணிக்கை. இதை எல்லா ராசிக்காரங்களும் பண்ணலாம். ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த குச்சியோட எண்ணிக்கை வேறுபடும். அதுதான் முக்கியமான சூட்சுமம். கும்பராசிக்கு வந்து 6 குச்சின்னு தான் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ கும்பராசிக்கு வந்து 6 குச்சியை வந்து நீங்கள் வந்து அதை கையில் எடுத்து அந்த நெய் தீபத்தில் அதை பொருத்தணும். பத்தியை பொருத்தணும் மாதிரி பொருத்தணும். பிடிச்சி எரியும். சரியா? பிடிச்சி எரியும், சாம்பல் வரும். அதை ஒரு
தட்டில் போட்டுடணும். பித்தளை தட்டு இல்லைன்னா கண்ணாடி பவுல், கண்ணாடி பாத்திரத்தில் போட்டுடணும். ஏன்னா அது எரிஞ்சு அந்த சாம்பல் ஃபுல்லாக அதில் நம்ம கலெக்ட் பண்ணணும். எப்படி பத்தி எரிஞ்சிச்சுன்னா அந்த சாம்பல் கிடைக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த தர்ப்பப்புல்லை எரிச்சிட்டோம்னா அந்த சாம்பல் நமக்கு கிடைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சாம்பலை நம்ம கலெக்ட் பண்ணி சேகரித்து அதில் தான் மை செய்யணும். அதனால் அந்த சாம்பலை நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்துருங்க. கொஞ்சம் நேரத்தில் எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். அதை எடுத்து இன்னொரு அந்த அகல் விளக்கில் போடுங்க. கொஞ்சம் போல் தான் வரும், நிறையெல்லாம் வராது. சரியா, கொஞ்சம் போல் தான் கிடைக்கும், துணுண்டு தான் கிடைக்கும். அதை எடுத்து அந்த அகல் விளக்கில் போடுங்க. நெய் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னொரு அகல் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா பூஜையில், அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து 2 சொட்டு ஊற்றணும். ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றணும். அது கொஞ்சம் சூடாக இருக்கும், ஏன்னா தீபம் எரியுதுனால. அதை கொஞ்சம் கரண்டியில் தொட்டு லைட்டாக அதில் ஊற்றணும். தேவைக்கு மட்டும் ஊற்றணும். ஊற்றிட்டிங்கன்னா அதை அப்படியே மிக்ஸ் பண்ணணும். சரியா, அந்த சாம்பலில் அந்த 2 சொட்டு நெய்யை ஊற்றிட்டு உங்களுடைய வலது கை, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் வலது கையில் வந்து ஆள்காட்டி விரல், இண்டெக்ஸ் ஃபிங்கர் அப்படிமோ, ஆள்காட்டி விரலால் தான் மிக்ஸ் பண்ணணும். சரியா, ஏன்னா ஆள்காட்டி விரல் வந்து குருவின் ஆதிக்கம் உள்ளது. குருவருள் திருவருளாக கிடைக்கும். ஸோ குருவின் ஆதிக்கம் இருக்கிறதுனால அந்த காரியத்தை வந்து நீங்களே குருவாக இருந்து செய்கிறதுனால அந்த குரு விரலால் அதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணணும். ஆள்காட்டி விரலால் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா மை மாதிரி வந்துடும். சரியா, அந்த சாம்பலும் அந்த நெய்யும் சேர்ந்து நல்லா இலகுவாக மிக்சிங் ஆயிரும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா, பூஜையெல்லாம் முடித்த பின்னாடி எல்லோரும் தொட்டு வச்சுக்கலாம். ஒன்று நெத்தியில் தொட்டு வச்சுக்கலாம், இல்லைனா உச்சந்தலையில் தொட்டு வச்சுக்கலாம். இன்றைக்கி பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய ஆளுகள், தலைவர்கள் எல்லாமே நெத்தியில் பொட்டு வச்சுட்டு தான் வர்றாங்க. சமீப காலமாக தமிழ்நாட்டு அரசியலையே சில பேர் அதை நெத்தியில் வச்சுக்கிறாங்க. ஜோசியர்கிட்டலாம் நிறைய காரியங்கள்லாம் கேட்குறாங்க. அதை பற்றிலாம் வீடியோவில் வருது. அவங்க எதை தொட்டு வச்சுக்கிறாங்களோ, ஆனால் அது இதுவாக கூட இருக்கலாம். சரியா, அதனால் இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா, பூஜை புனஸ்காரம் முடிஞ்ச பின்னாடி இந்த தர்ப்பப்புல் மையை நீங்கள் தொட்டு நெத்திலையும் வைக்கலாம். நெத்தியில் வந்து புருவத்துக்கு மத்தியிலையும் வைக்கலாம், இல்லைன்னா உச்சந்தலையில் வைக்கலாம். உச்சந்தலையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. சரியா, உச்சந்தலையில் வைக்கிறது மிகச்சிறப்பு. ஏன் தெரியுமா உச்சந்தலையில் சொல்கிறேன்? ஒரு மனிதனுக்கு உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் தான் அந்த உயிர் துடிப்பு இருக்கும். ரத்த ஓட்டம் வந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தான் ரத்தம் ஓடிட்டுருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும். ஸோ ரத்தம் அந்த எங்கே போய் சேர்ந்து மறுபடியும் திரும்பி வருதோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா உடல் முழுக்க அதோடய சக்தி இருக்கும். சரியா, உச்சந்தலையில் வச்சிங்கன்னா உள்ளங்கால் பாதை வரைக்கும் அதோடய சக்தி உள்ள உடம்புக்குள்ளே ஓடும். சரியா, அதோடைய சக்தி தாக்கம் வந்து உடம்பு முழுக்க இருக்கும். உங்களுக்கு அந்த அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ உச்சந்தலையில் தொட்டு வச்சுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இது என்றைக்கு சார் வைக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல காரியம், ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, ஒரு திருமண வரன் பார்க்க போகிறீங்க, ஒரு கோர்ட்டு கேஸ் விஷயமாக போகிறீங்க, அதுக்கு நீங்கள் தொட்டு வச்சுக்கலாம். நியாயமான காரியத்துக்கு தான் வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியங்க. இதை வந்து மற்றவங்களை பழி வாங்கணும், பிறரை கெடுக்கணும், பிறர் பொருள் மேலே ஆசைப்படணும், பிறர் பெண்ணும் அடையணும், சரியா, தேவையில்லாமல் மற்றவங்களை கெடுக்கணும்னு நினச்சி வச்சிங்கன்னா நீங்கள் கெட்டு போயிடுவீங்க. நல்ல காரியத்துக்கு செய்யணும். ஏன்னா இது வந்து தெய்வ சந்நிதியில் நம்ம வீட்டில் நம்ம பூஜை அறையில் வச்சு செய்கிறோம். அதனால் இதை நல்ல காரியத்துக்கு வைங்க. பள்ளிக்கூடத்து மாணவர்கள் தொட்டு வைக்கலாம். பரீட்சை எழுதணும் சார், நான் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா தொட்டு வைக்கலாம். நான் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க போகிறேன், நான் ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் தொட்டு வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு வேலை விஷயமாக போகிறேன், இன்டர்வியூக்கு போகிறேன், இதை தொட்டு வச்சுட்டு போனால் எனக்கு இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகணும்னா வச்சுக்கலாம். மகளுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன், நல்ல வரன் கிடைக்கணும் வச்சுக்கலாம். ஸோ நல்ல காரியம், அதாவது அந்த காரியம் வந்து பிறருக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். அப்படிப்பட்ட காரியத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் மற்றவனை கெடுக்க போகிறேன், மற்றவன் சொத்தை அபகரிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி கெட்ட எண்ணத்தோடு இதை நினச்சி நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா, கெட்ட எண்ணத்துக்கும் சரி கெட்ட காரியத்துக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கெட்டு போயிடுவீங்க. கெடுவான் கேடு நினைப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அதனால் நம்ம நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி மக்கள் மத்தியில் எல்லாமே ஷார்ட்கட்டாக தான் நினைக்கிறாங்க. ஏதோ ஒன்று செஞ்சு எதிரியை கவுத்தி விடணும், சரி, அடுத்தவன் பொருளை ஆட்டையாக போடணும், அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறது, இப்படி தான் நிறைய நடக்குது. யதார்த்தமாக இதான் நடக்குது. சரியா, அதனால் இதை வந்து நீங்கள் வந்து தொட்டு வச்சுட்டு சில காரியம் பண்ணுங்கள். இதை தொட்டு வச்சுட்டு நான் லாட்டரி சீட்டு வாங்க போகிறேன் சார்லாம் போகக்கூடாது. லாட்டரி சீட்டு விழுறதுலாம் வேறு விஷயம். சரியா, இது வந்து அன்றாட நடைமுறைக்கு வந்து இது சாத்தியப்படும். இதை வந்து தெய்வீக காரியத்தின்படி நம்ம எப்படி நெத்தியில் விபூதி குங்குமம் பூச்சிட்டு போகிறோமோ அது மாதிரி இந்த தர்ப்பப்புல்லுடைய சக்தி வந்து நமக்கு மையாக பயன்படும். அது சில தீய சக்தியிலேருந்து நம்ம காப்பாற்றும். சரியா, நல்லது நடக்கோ இல்லையோ கெட்டது நடக்காமல் இருக்கும், உதவி கிடைக்கிறதோ இல்லையோ உபத்திரம் இல்லாமல் இருக்கும். இப்படித்தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். சரியா நேயர்களே, இஷ்டம் இருக்கிறவங்க செய்யுங்க, எல்லோரும் செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லிட்டேன் என்னைக்கு எப்போ எப்படி செய்யணும்னு.
இதை தொட்டு வைக்கும்போது காலையில் குளிச்சுட்டு தான் தொட்டு வைக்கணும். இதை செஞ்சு வச்சுட்டிங்க, பூஜை அறையிலே வச்சுருங்க. அந்த அகல் விளக்கில் பூஜை அறையிலே வச்சுருங்க, பூஜை அறையிலே இருக்கட்டும். நீங்கள் தினமும் பூஜை அறையில் சாமி கும்பிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது இதை தொட்டு கிழக்கு பக்கம் நின்று தொட்டு வைக்கணும். கிழக்கு பக்கம் நின்றுக்கிட்டு ஓ நமச்சிவாய நமக அப்படி சொல்லிட்டு தொட்டு வச்சுட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். உச்சந்தலையில் வச்சுட்டு போகலாம். எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் உங்கள் காலையில் இடத்துல விழுவான். எப்பேற்பட்ட எதிர்ப்பு இருந்தாலும் அது நிர்மூலமாகவும் காரிய அனுகூலம் இருக்கும். எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, தீய சக்தி வந்து தவிடுபடி ஆயிரும். வாழ்க்கையில் நல்லது நடக்கும், ஏற்றம் பெருகும், இன்பம் பெருகும், இன்னல்கள்லாம் குறையும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோவில் இது சம்மந்தப்பட்ட தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. எல்லா நேரமும் என்னால் ஃபோன் பண்ணி கோஆர்டினேட் பண்ண முடியாது. அதனால் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். இது ஒரு சாதாரண சின்ன ஒரு தாந்திரிய காரியம், பரிகாரம் கூட சொல்ல முடியாது. தாந்திரிய பூஜை காரியம்தான். இப்படி நிறையா இருக்குது. தாந்திரிகம் வேறு, மாந்திரிகம் வேறு. இது தாந்திரிகம். இறை வழிபாட்டில் நம்ம வந்து இறைவனை மையப்படுத்தி வீட்டில் செய்கிறோம். இதை செஞ்சீங்கன்னா கும்பராசிரியர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த 7.5 காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, இதை செஞ்சீங்கன்னா காரிய அனுகூலம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும். செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். முடிஞ்ச அளவு எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? சில பேர் வீடியோ முழுமையாக கேட்காமலே உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்படிலாம் கேட்காதீங்க. வீடியோ முழுமையாக கேளுங்க. புரியலைன்னா இன்னொரு தடவை கேளுங்க. கேட்டுட்டு ஐயந்தர தெரிஞ்சுக்கிட்டு காரியத்தை செய்யுங்க. அரைகுறையாக கேட்டுக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணி கேட்கணுன்னு அந்த ப்ராக்டிஸ்லாம் வச்சுக்காதீங்க. சரியா? எல்லா நேரமும் நான் ஃபோன் பண்ணிலாம் சொல்ல மாட்டேன். நான் ஒரு சூழ்நிலையில் வேறு விஷயத்தில் இருப்பேன் நான். சரியா? அதனால் வீடியோ முழுமையாக கேளுங்க. எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்கிட்டன்னு இல்லை, யார்கிட்ட கேட்டாலுமே முழுமையாக கேளுங்க. அவசரப்பட்டு டக்குன்னு ஃபோனை போட்டுறாதீங்க. ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. அதுக்கு உண்டான கட்டணம் போக்குவரத்து என்னென்னு சொல்லிவிட்டு பார்த்து கொடுப்போம். அதுக்காக தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நான். எனக்கு ஜாதகம் அனுப்புறதுக்கு தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தான் கேட்கணும். வாழ்த்துக்கள் நேரலே. இப்படி நிறைய தாந்திரிய காரியங்கள் நிறையா இருக்குது. ஒன்பை ஒன்றா சொல்கிறேன். தர்ப்பப்பல்ல வீட்டில் வச்சும் கும்பிடலாம். பூஜை அறையில் வச்சு கூட அதை வச்சு நமஸ்காரம் பண்ணலாம். அதுக்கு ஒரு தனி சக்தி இருக்குது. அதை அடுத்த வருகின்ற வீடியோவில் சொல்கிறேன். ஒன்று ஒன்றா செய்யுங்க. பூத ஜோடத்திலிருந்து நிறைய தகவல் போடுறோம். ராசி பலன்கள், தசாபத்தி பலன்கள், நட்சத்திர பலன்கள், ஆன்மீக தகவல்கள், தாந்திரிய பரிகாரங்கள், வழிபாடுகள், செயல்பாடுகள், புண்ணிய காரியங்கள்லாம் நிறைய சொல்கிறோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். நம்பிக்கையுடன் செய்யுங்க. தெய்வத்தின் மேலே பாரத்தை போட்டு இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் கும்பராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.